வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்போதுமே வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருந்து கொண்டுதாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை உங்களை மெதுவாக நகர வைக்கும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உடனே வெற்றி என்பது கிடைக்காதுங்க. பொறுமையாத்தாங்க வெற்றியும் கிடைக்கும். பொறுமையான ஒரு நபராகவும் நீங்க மாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால உடனே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்காமல் நீங்கள் தவித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு பிடிக்காம தாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு பொறுமையான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பார்வையை கொடுத்திருக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் உருவாக்கவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக கவனிக்க ஆரம்பித்திருப்பீங்க. இந்த ஒரு நிதானம் தாங்க உங்களுடைய முடிவுகளை சரியாக்கி இருக்கும். இது நீங்கள் நிதானமாக இருந்து கொண்டு நடந்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நிதானமாக இருப்பது எப்படி என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய முடிவுகளை அப்பொழுதுதான் இது சரியாக மாற்றி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதையும் அவசரப்படாமல் முழுமையாக யோசித்து செயல்பட்டு வந்தாலே போதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த விதமான பிரச்சனைகளிலும் உங்களை ஈடுபட வைக்காது. அதற்கு நீங்கள் அவசரப்படாமல் இருக்க வேண்டும். அவசரப்படாமல் நல்ல நல்ல முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் விரும்பிய விஷயங்கள் உடனே கிடைக்காத அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாகத்தாங்க இருக்கும். அது ஆரம்பத்தில் எதுவும் உங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கை எப்படி என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த வெயிட்டிங் தாங்க, இந்த வெயிட் பண்ணக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களை அதிகமாக சோதித்திருக்கும். ஆனால் அந்த ஒரு காத்திருப்பு தான் உங்களுக்குள்ள இன்னமும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் எதனையும் உடனே பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மாறிவிடுக்கும். மாறி சரியான நேரத்தை காத்திருக்க கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பலனை கொடுத்திருக்கும். பெரிய பலனை கொடுத்து அது இன்னமும் உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன என்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் கற்றுக் கொடுத்திருக்குங்க. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கும். ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு நிலைமைனா என்ன, நல்ல ஒரு நிலைமைக்கு எப்படி போகலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவானதாக மாறவும் செய்யும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் எளிதில் குலையாத மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எளிதில் உங்களால் மறக்கவே முடியாதுங்க. நீங்கள் நன்மைகள் நினைத்து செய்தால் கூட அது உங்களுக்கு கெடுதலாக மாறிவிடும். இப்படித்தான் இந்த ஒரு காலகட்டங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்கள் என்று உங்கள் கூட வைத்திருந்த நபர்கள் கூட ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய நம்பிக்கையை அவங்க இழக்க வைத்திருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னமும் தெரிந்திருக்காது. இருந்தாலும் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எவ்வளவோ முயற்சிகளை பல முறைகள் நீங்க எடுத்தீங்க. அது அனைத்துமே சோதனைகளாக மட்டுமே தாங்க மாறியது. நீங்க ஆரம்பித்த விஷயங்கள் எளிதாக செல்வது கிடையாது. ஆரம்பித்த விஷயங்கள் எல்லாமே தடைகளாகத்தான் இதுவரைக்கும் இருந்தது. ஆனா இந்த விதமான தடைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில உடனே ஏற்படாது. சின்ன சின்ன சேலஞ்ச் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நடந்து கொண்டேதாங்க இருக்கும். மாறாக அது உங்களை இன்னும் முயற்சி செய்ய தூண்டி கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். எது செய்தாலும் நமக்கு தடைகளாக இருக்கிறது என்கிற மாதிரியான சில கவலைகளையும் உறுதியாக்கி இருக்கும். இன்று நீங்கள் எதையும் எளிதாக விட்டுவிட மாட்டீங்க. அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் இனிமேல் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அது உங்களை இன்னும் வலுவான ஒரு மனிதனாக மாற்றும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே எந்த அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். எப்படியெல்லாம் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து நடக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களை இன்னமும் ஒரு வலுவான ஒரு மனிதராக மாற்றி கொடுக்கும். நீங்கள் அனுபவித்த சோதனைகள் வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோதனைகள் ஏற்பட்டது. ஆனால் அதனை யாரிடமும் சொல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு வீட்டுக்கு பெண்ணாக இருந்து மருமகளாக போனீங்க அப்படின்னா அந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் அதை அனைத்தையும் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. ஏன் உங்களுடைய பெற்றோர்களிடம் கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை இதுதான் என்று நினைத்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க நிச்சயமாக இருப்பீர்கள். ஆண்களாக பிறந்தால் வேலைக்கு போய் நம்ம சாக வேண்டியது இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய மனதை ஒரு உறுதியான ஒரு நிலையில் வைத்துக் கொள்ள முடியாமல் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுக்கும். நீங்கள்
விரும்பிய வாழ்க்கையை வாழாமல் கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை இதோட முடிந்து விட்டது என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல எந்த பிரச்சனையையும் பார்த்து பயப்படாம அதை சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஒரு தைரியம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தாங்க இருந்திருக்கும். போக போக இதெல்லாம் நடக்க இதெல்லாம் ஏன் நடக்கு, எதனால நடக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க காத்திருந்து கவனித்து பாருங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் வந்து சேர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு மாற்றங்களாக இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இது நடக்கும். அது எந்த மாற்றங்களாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகளை இனிமேல் வெற்றியாக மாறிவிடும். நீங்கள் தொடங்கிய பல விஷயங்கள் இப்போது முடிவை காண ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது தொடர்ச்சியான சிறிய வெற்றிகளாக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் வெற்றிகள் என்பதையே நீங்கள் பார்த்திருந்திருக்க மாட்டீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில தெரியாது. போக போக அது உங்களுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் கூட பெரிய அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு வெற்றியும் உங்களுடைய நம்பிக்கையை உயர்த்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக வேறு ஒன்றை கிடக்கும். ஆனால் அதை நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து அந்த ஒரு முயற்சிகள் சாதாரணமான முயற்சிகளாக இருக்கக்கூடாது. அதனை உடனேயே நீங்கள் கைவிடவும் கூடாது. அந்த ஒரு முயற்சிகளை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தால் மட்டுமே தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீண் போகாது. அது ஒரு விதையாக விதைக்கப்பட்டு சரியான நேரத்தில் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமாக உண்டாக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் அனைத்தையுமே புரிந்து கொள்வீங்க. அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஏற்ற இறக்கங்கள் மெதுவாக குறைந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது வேகமாக நடக்காது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதையும் பயப்படாமல் இனிமேல் முன்னேற முடியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இனிமேல் கால் வைக்கக்கூடிய இடங்களில் அனைத்துமே நன்மைகள் தாங்க நடக்கும். இதற்கு முன்பு நீங்க கால் வைத்த இடங்களில் எல்லாம் கண்ணிவெடிதான் இருந்திருக்கும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். வெற்றி கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றி கொடுக்கும். பணம், வேலை, உறவுகள் எல்லா பகுதிகளிலும் ஒரு நிலைத்தன்மையானது உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய மனதை அமைதியாக்கி கொடுக்கும். நீங்கள் இனிமே தினமும் போராட வேண்டிய அவசியம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீர்கள். இது ஒரு பெரிய மாற்றம் போல தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் நிச்சயமாக தெரிந்துவிடும். உங்களுடைய பழக்கங்களும் மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய சிந்தனைகள் மேம்படும். உங்களுடைய சுற்றுப்புறம் கூட இந்த ஒரு நேரத்துல பாசிட்டிவாக மாறிவிடும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாகவும் இது இருக்கும். நீங்கள் முன்னால் இருந்த மனிதர்கள் மற்றும் இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள் இருவருக்கும் ஒரு தெளிவான வித்தியாசம் என்ன என்பதை நீங்களே அறிந்து கொள்வீங்க. நீங்க நீண்ட நாட்களாக தேடிய அந்த மன அமைதி இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். அதிக யோசனைகள், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கக்கூடிய உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனதில் இருக்கக்கூடிய சோகமான விஷயங்கள், வெளியில் சொல்ல முடியாத பயங்கள், பதட்டங்கள், இவை அனைத்துமே மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய ஆரம்பிக்கும். நீங்க சுவாசிப்பதே லேசாக இனிமே மாறிவிடும். இது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கையை உண்மையில் உங்களுக்கு எப்படி வாழணும் என்பதை உங்களுக்கு தெரிய வைக்கும். நீங்கள் சின்ன விஷயங்களிலேயே சந்தோஷம் காண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியம், எதை விட வேண்டும், எதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே மாறிவிடும். மாறி ஒரு தெளிவான பாதை உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் துல்லியமானதாக மாறிவிடும். இந்த
ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை வேகமாக முன்னேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இறுதியா இந்த எல்லா மாற்றங்களும் சேர்ந்து உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். இது ஒரு திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்காது, நிலையான ஒரு முன்னேற்றங்களாகத்தான் இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நீங்களே அதனை புரிந்து கொள்வீங்க, அதன்படியும் நடக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நல்லதே நினையுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்ய வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.